வாராகி தாயே போற்றி, அன்னை வாராகி தாயே போற்றி, அழகு வாராகி தாயே போற்றிங்க. என்னுடைய பூஜைக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமிக்கு நான் ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். நான் எப்போவுமே ஆலயத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் என்னுடைய வீட்டில் நான் என் பூஜை தொடங்குவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். எப்போவுமே கோவிலுக்கு போயிட்டு வந்த மேலே தான் நம்ம பூஜை செய்யணும். போயிட்டு வந்த மேலே தான் பண்ணணும். நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள். இங்கேருந்து விளக்கேற்றிட்டு ஆலயத்துக்கு போகக்கூடாது. இப்போ அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு என்ன சொல்லணுன்ற மந்திரத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அம்மனை வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு குடும்பத்துடன் அமர்ந்து அம்மன் ஃபோட்டோ முன் அமர்ந்து என்ன சொல்லணுன்ற மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன். பூஜை முடிந்த பிறகு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருமே நீங்கள் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் வாராகி அம்மனே, எனது வாழ்க்கையை ஒளிவுடன் வழி நடத்தும் சக்தியாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் சாந்தியும் சுகமும் நிலவ உங்கள் திரு அருளை புலம்படுத்த வேண்டும் அம்மா வாராகி தாயே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முடிச்சிடுங்க. இந்த மந்திரம் முடித்த பிறகு நீங்கள் என்ன வைத்திருக்கீங்க நெய்வேத்தியம் அதை எல்லாரும் பகிர்ந்து உண்ணலாம். இதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்கள். வாராகி தாய் நம்ம எப்பவுமே துணையாக இருப்பாங்க.